ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி காஞ்சூரிங் த லாஸ்ட் ரைட். வாங்க நம்ம சீக்கிரமாவே படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படம் 1964 வருஷம் ஆரம்பிக்குது. நம்ம படத்தோட ஹீரோயினான எட் வார்னோ லொரேனோ பேய் விட்டுறதுக்கு முன்னாடி அந்த வீட்டை சேர்ந்தவங்கள்ட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த ரெக்கார்டிங் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. எட் அண்ட் லொரேன் கூட விக்டோரியா கிரேஞ்சர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு நடந்த அமானுஷ்யமான சம்பவத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னோட அப்பாவை கொஞ்ச நாளாவே ஏதோ ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணவும் எப்பவும் கதவை அடைச்சுக்கிட்டு தான் படுப்பாரு. ஆனா நடுராத்திரி எல்லா கதவுகளும் திறந்துக்கும். அவருக்கு மட்டும் ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். ஆனா அவரை நான் நம்பல. வயசானதுனால உளறாரு அப்படின்னு நினைச்சேன். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் நான் பார்க்கலாம் அப்படின்னு போனப்ப அவர் தூக்கு மாட்டி இறந்து கிடந்தாரு. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் அந்த இடமே அமைதியாயிடுச்சு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கும் அதே மாதிரி நடந்துச்சு. என்னை யாரோ பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, வேற யாருமே இல்லாதப்ப நான் தனியா இருக்கும் போது அது என்ன கூப்பிடும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் போது ஹீரோக்கும் ஹீரோனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு ஹீரோனை திரும்பி பாக்குறாங்க. இப்ப ஹீரோயின் நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க. 1964 எட்டும் லொரேனோ எங்க இருந்திருக்காங்க. ஹீரோயின் எப்பவும் அந்த வீட்டுல இருக்கிற அமானுஷ்யமான சக்தியை தன்னோட சக்தியை வச்சு உணர்வாங்கல்ல. அதனால அந்த ரூமுக்குள்ள போக பார்க்க அதுக்கு ஹீரோவும் இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியும் ஹீரோயின் கேட்காம உள்ள போறாங்க. அந்த இடம் ஒரு ஆன்டிக் ஸ்டோர் மாதிரி, அதாவது பழங்கால பொருட்களை வச்சிருக்கிற ஒரு ஸ்டோர் அப்படிங்கிறதுனால ஒரே பழங்கால பொருட்களாவே இருக்கு. அது எல்லாமே தொட்டு பார்த்துக்கிட்டே ஹீரோயின் போய்கிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கவும் ஹீரோனோ அங்க போய் பார்க்கும்போது துணியை வச்சு எதையும் மூடி வச்சிருக்காங்க. அத ஹீரோயின் ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு கண்ணாடி, அதுவும் பழங்கால கண்ணாடி மாதிரி இருக்கு. அதுதான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு ஹீரோனுக்கு புரிய வரவும் என்னோட பேர் லொரேன் வாரன், நான் உதவி பண்ணதான் வந்திருக்கேன், என்னால உன்னை உணர முடியுது, ஏன் பயப்படுற அப்படின்னு அந்த கண்ணாடி கிட்ட ஹீரோனு பேசுறாங்க. அப்ப அவங்களுக்கு பின்னாடி அந்த பொண்ணோட அப்பா தூக்கு மட்டும் இறந்து போனார்ல, அவர் தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி காலு மட்டும் தெரியுது. அப்ப பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்கவும் அதை திரும்பி பார்த்துட்டு திரும்பி கண்ணாடிய பார்த்து யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த கண்ணாடிய தொட டக்குன்னு அந்த கண்ணாடி உடஞ்சு விரிசல் விழுகுது. அப்ப அந்த கண்ணாடியில தெரியற ஹீரோயின் ஒரு மாதிரி ஹீரோனை முறைக்க அடுத்த செகண்டே ஹீரோனுக்கு விஷுவல் தெரிய ஆரம்பிக்குது. அடுத்து டக்குன்னு ஹீரோனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. ஹீரோன் வழியில பயங்கரமா கத்தி ஹீரோவை கூப்பிட ஹீரோவும் வேகமா ஓடி வராரு. அடுத்து ஹீரோனை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. ஹீரோனுக்கு குழந்தை பிறக்க போற டைம் வந்துருச்சு. டாக்டர்ஸ் எல்லாரும் அவசர அவசரமா ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பவர் கட் ஆயிடுது. டாக்டர் எல்லாரும் என்ன பண்றது தெரியாம எப்படியாவது பிரசவம் பாத்துடணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனுக்கு அந்த கண்ணாடியில இருக்கிற அந்த பேய் அங்க வந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதனால அது வந்துருச்சு அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோனு வெளியில பார்க்கும்போது வாசல் வழியா அந்த பேய் உள்ள வந்துகிட்டு இருக்கு. உடனே ஹீரோ டக்குன்னு உள்ள வரவும் அந்த பேயை காணோம். ஹீரோ கிட்ட அந்த பேயை நம்ம குழந்தைய கொல்லாம பாத்துக்க அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி குழந்தைய வெளியில எடுத்துறாங்க. ஆனா அந்த குழந்தை அழவே இல்ல. அதனால ஹீரோன் அழ ஆரம்பிக்க ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டாக்டர்ஸும் என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. ஆனா குழந்தை அழவே மாட்டுது. கடைசியில ஹீரோன் கடவுள் கிட்ட மனசு உருகி வேண்டிக்க ஹீரோனோட குழந்தைக்கு அதுக்கப்புறமா தான் உயிரே வருது. அங்கேயே குழந்தைக்கு ஜூடி அப்படிங்கிற ஒரு பேரையும் வைக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினோட குழந்தை ஜூடி வளர ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோனுக்கு இப்படி கெட்ட சக்தியை உணரக்கூடிய சக்தி இருக்கோ, அதே மாதிரி ஜூடிக்கும் அந்த மாதிரி கெட்ட சக்தியை உணரக்கூடிய சக்தியும் பார்க்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால பொண்ணு பயந்துடுறா. அதனால ஹீரோனோ அந்த கெட்ட சக்தியினால தன்னோட பொண்ணுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை தைரியமா எதிர்கொள்ள ஜூடிக்கு ஒரு பாட்டை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பாட்டை கண்ணை மூடி சொன்னா அந்த கெட்ட சக்தி போயிடும் அப்படி சொல்லவும் அதே மெத்தட ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் தன்னோட பொண்ணு மேல பயங்கரமா பாசம் வச்சிருக்காங்க. அப்படி காலங்களும் ஓட ஆரம்பிக்குது. இப்ப 1986 வருஷத்தை காட்டுறாங்க. பென்சில்வேனியா சிட்டில இருக்கிற ஒரு அழகான ஜாக் அப்படிங்கிற குடும்பத்தை காட்டுறாங்க. ஜாக்குக்கும் ஜாக்கோட வைஃப் ஜானடுக்கும் மொத்தம் 4 பொண்ணுங்க, டவுன், ஹேத்தர், மோலி, அப்புறம் கேரின். அதுக்கப்புறம் ஜாக்கோட அப்பாவும் அம்மாவும் அவங்க கூட தான் இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாருமே சர்ச்சுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஹேத்தர் இன்னைக்கு ஞானஸ்தானம் வாங்க போறதால அவளும் இன்னும் என்னோட முடி காயல அப்படின்னு கடுப்புல கத்திக்கிட்டு இருக்கா. அவளோட அக்கா எப்பவுமே ஹேத்தரை கலாச்சிக்கிட்டே தான் இருப்பா. அடுத்த சீன்ல ஹேத்தரும் ஞானஸ்தானம் வாங்குறத ஜாக் கேமரால ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஜாக்கோட வீட்டுல எல்லாருமே சாப்பிடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்ப இன்னைக்கு ஹேத்தருக்கு இன்னைக்கு தான் பர்த்டே போல, அதனால கிஃப்டா அவரோட தாத்தாவும் பாட்டி ஒரு பெரிய கண்ணாடியை வாங்கி வச்சிருக்காங்க. அந்த கண்ணாடி வேற எதுவும் இல்லைங்க, படத்தோட ஆரம்பத்துல ஹீரோனை மிரட்டி எடுத்த அந்த கண்ணாடி தான். அந்த கண்ணாடியில அந்த விரிசல் இன்னமும் இருக்கு. இது என்ன உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹேத்தரும் கேட்க அதுக்கு பாட்டியும் ஒரு ட்ரக்குக்காரன் இந்த வண்டியில ஏத்த முடியாம ஒரு நல்ல விலைக்கு இன்னைக்கு வித்துட்டான் அப்படி சொல்றாங்க. சரி தாத்தா பாத்தி கொடுத்திருக்காங்களே அப்படி சொல்லிட்டு அந்த கிஃப்ட் அந்த பொண்ணு ஏத்துக்கிறா. அப்பதான் அந்த கண்ணாடியில தெரியற ஹேத்தரோட உருவத்தையே ஒரு மாறி காட்டுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு ஹேத்தரோட பர்த்டேக்கு கேக் வெட்டாங்க. ஆனா ஹேத்தர் மெழுகுவத்தி ஊதுறதுக்கு முன்னாடி யாரோ ஊதி அணைக்கவும் கடுப்பாகி தன்னோட அக்கா தான் அப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு சண்டை போடுறா. அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மேல இருந்து லைட்டு மொத்தமா உடஞ்சுக்கிட்டு கீழே விழுகுது. அது அப்படியே ஹேத்தர் மேல விழவும் நெத்தியில அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. எல்லாருமே பதறி போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அமானுஷ்யமான சக்தியை இன்வெஸ்டிகேஷன் பண்ற எட் அப்புறம் லொரேன் தங்களோட 10-20 கால அனுபவத்துல எதிர்கொள்ளாத ஆத்மாவே இல்ல. ஆனா 1986 பென்சில்வேனியாவுல அவங்க
இருவரும் இதுவரை எதிர்கொள்ளாத ஒரு ஆத்மாவை அவங்க எதிர்கொண்டாங்க. அது அவங்களோட குடும்பத்துக்கு மரண பயத்தை கொடுத்துச்சு. அதுவே அவங்களோட இறுதி இன்வெஸ்டிகேஷனாவும் இருந்துச்சு. இது உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஹீரோவும் ஹீரோனும் பேயோற்ற எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணாம அமானுஷங்களை பத்தி லெக்சர் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி நம்ப முடியாத விஷயங்களை பசங்க எல்லாருமே கலாய்க்க தானே செய்வாங்க. அப்படிதான் பண்றாங்க. அந்த கிளாஸ்ல தான் ஹீரோ ஹீரோனோட பொண்ணு ஜூடி இருக்கா. அடுத்து அவங்க எல்லாருமே வெளியில ஒரு ரெஸ்டாரண்ட்ல டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்ப இருக்கிற பசங்க நான் என்ன பேசுறேன் அப்படிங்கறத கூட கவனிக்காம கலாய்க்கிறத வச்சு அவர் ஃபீல் பண்றாரு. அப்படிலாம் ஒண்ணுமில்ல அப்படின்னு ஹீரோனும் ஜூடியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட பர்த்டே அன்னைக்கு தான் 6 மாசமா டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற டோனி அப்படிங்கிற தன்னோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஜூடியும் சொல்ல, ஆனா ஹீரோவும் டோனியை பிடிக்காத மாதிரி சும்மா விளையாட்டுக்கு நடிக்கிறாரு. அப்பதான் ஹீரோனோ திடீர்னு அங்க ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஜூடியுமே ஃபீல் பண்றா போல. அதனால அவங்க அம்மா சொல்லி கொடுத்த அந்த பாட்டை முணுமுணுக்க ஆரம்பிக்கிறா. அத ஹீரோனுமே கவனிக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஜூடியோட தோல்ல ஒரு பேயோட கை தொட்டுட்டு மறையறத பார்த்துட்டு பயந்து ஆடி போயிடுறாங்க ஹீரோயின். ஆனா ஹீரோவும் ஜூடியும் ஹீரோ கிட்ட கேட்டதுக்கு ஒண்ணுமில்ல அப்படி சொல்லிடுறாங்க. அப்படி சீனும் கட் ஆகுது. அப்படி ஜேக்கோட வீட்டை காட்டுறாங்க. அங்க ஜேக்கோட ஒய்ஃப் ஜானட் அவங்களோட வீட்டு பேஸ்மெண்ட்ல துணிய லாண்ட்ரியில போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஜானட் அப்படின்னு அவங்களோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. இவங்களும் பயத்துல சுத்தி முத்தி பார்த்துட்டு லைட்டை போட்டு பாக்குறாங்க. அப்படி அங்க எதுவுமே இல்ல. அடுத்து அவங்க வீட்டு குட்டி பசங்க விளையாண்டுகிட்டு இருக்க ஜானட் யாரு கூடயே வயர்டு டெலிபோன்ல பேசிக்கிட்டு கிச்சன் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த டெலிபோன் வயரை இருட்டா இருக்கிற ஸ்டோர் ரூம்ல இருந்து யாரோ பிடிச்சு இழுத்த மாதிரி இருக்கு. இவங்களும் பசங்க தான் இப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அடுத்து மறுபடியும் போன் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த தடவை ஏதோ ஒண்ணு போனை டக்குன்னு புடுங்கி கீழே போட்டுருது. அதை பார்த்து மிரண்டு போன ஜானட்டும் அந்த போனை எடுக்கல அப்படின்னு போகும்போது அதை மறுபடியும் அந்த இருட்டு ரூம்ல இருந்து யாரோ இழுக்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் ஜானட்டுக்கு பயம் அதிகமாகுது. ஏன்னா குட்டி பொண்ணுக்கு 2 பேருமே வேற பக்கம் தான் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது மறுபடியும் உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு இழுக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு மறுபடியும் ரூமுக்குள்ளே இழுக்கவும் மிரண்டு போய் லைட்டை போடுறாங்க. ஆனா ரூமுக்குள்ள யாருமே இல்ல. அதை பார்த்து இன்னும் பயந்து போயிடுறாங்க ஜானட். அப்படியே அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குட்டி பொண்ணுங்க விளையாண்டுகிட்டு இருக்கும் போது சத்தம் போட்டுக்கிட்டு தவழ்ந்து போற ஒரு பொம்மைய டேபிளுக்கு கீழே வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குட்டி பொண்ணு அதை திரும்பி எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது அங்கிருந்து அந்த பொம்மையை காணோம். அந்த பொம்மையை தேடிக்கிட்டு அந்த பொண்ணு வரும்போது ஹேத்தரோட ரூம்ல அந்த பொம்மை சத்தம் போட்டுக்கிட்டே தவழ்ந்து போய்கிட்டு இருக்கு. அந்த ரூம்ல தான் அந்த அமானுஷமான கண்ணாடியை மாட்டி வச்சிருக்காங்க. அங்க தவழ்ந்து போய்கிட்டு இருந்த அந்த பொம்மை திடீர்னு எந்திரிச்சு அந்த சின்ன பொண்ணை பயமுறுத்த அந்த சின்ன பொண்ணு மிரண்டு போயிடுறா. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்க அந்த பொம்மை திடீர்னு அந்த பொம்மைய ஒரு கொடூரமான பேய் பிடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கவும் பயந்து போயிட்டு அங்கிருந்து ஓடியே போயிடுற அந்த குட்டி பொண்ணு. அடுத்து அன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிட எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பொண்ணு நடந்ததை சொல்ல, ஆனா யாருமே அதை நம்ப மாட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஹேத்தரும் டவுனும் அவங்க ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹேத்தருக்கு அந்த கண்ணாடியை பார்த்தாலே ஏதோ தப்பா படுது. அதனால அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு குட்டி தங்கச்சிங்க அந்த கண்ணாடியை உடச்சிருச்சுங்க அப்படி சொல்லிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அதை வெளியில தூக்கிட்டு வந்து போட்டுட்டு போறாங்க. அடுத்து நைட்டு எல்லாருமே டின்னர் சாப்பிடுறாங்க. அப்படியே காலையில குப்பை வண்டி வந்து கண்ணாடிய வண்டியில தூக்கி போட்டுட்டு போகுது. அதே நேரத்துல தான் வீட்டுல எல்லாருமே பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க குப்பை வண்டி அந்த பேய் கண்ணாடியை நொறுக்குன அடுத்த செகண்ட் டவுன் இரும ஆரம்பிக்கிறா. தொடர்ந்து இரும ஆரம்பிச்சவ டக்குன்னு பயங்கரமா ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. அவளோட வாயில இருந்து கண்ணாடி பீசஸா வந்து விழுகுது. அதுக்கப்புறம் உடனே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதே நேரத்துல இங்க ஹீரோவை ரெகுலரா செக் பண்ற டாக்டர் ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோவுக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு போல, இதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்தா ரொம்பவே பிரச்சனை ஆயிடும், அதனால மீனையும் முட்டையும் புரதத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு மீனும் முட்டையும் அலர்ஜி டாக்டர் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு வராரு. ஹீரோட வீட்டுல ஹீரோட பர்த்டேக்கு ஹீரோயின் தடபுடலா பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதை பார்த்த ஹீரோவும் அசந்து போயிடுறாரு. அங்கே ஜூடி சொன்ன மாதிரியே அவரோட பாய் ஃப்ரெண்ட் டோனியை கூட்டிட்டு வரா. அவனும் தன்னை ஜூடியோட வீட்டுல ஏத்துக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிற பதட்டத்திலே வர்றான். டோனியும் எப்படியோ ஹீரோ கிட்டையும் ஹீரோன் கிட்டையும் அறிமுகமாயிடுறான். ஜூடியோட அப்பா டோனிய சும்மா வேணும்னே கலாய்க்கிறாரு. அடுத்து ஜூடியும் உள்ள போய் பார்க்கும்போது அங்க அவங்களோட சர்ச் ஃபாதர் கார்டன் இருக்காரு. ஜூடி அவர்கிட்ட டோனியை இன்ட்ரோடியூஸ் பண்றா. அப்பதான் நமக்கு தெரிய வருது டோனி முன்னாடி போலீஸா இருந்திருக்கான் அப்படின்னு. திடீர்னு நடுவுல போலீஸ் வேலையை விட்டுட்டு இப்ப வேற வேலையை தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அடுத்து ஹீரோவும் அவங்களோட கெஸ்ட் எல்லாருமே அவங்களோட அந்த பேய் பொருட்கள் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அதை காட்டுறதுக்காக அந்த ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அதை ஜூடியும் டோனி பாத்துட்டு போறாங்க. இப்ப டோனியும் வெளியில ஹீரோ கூட பேரனிமல் இன்வெஸ்டிகேஷன் கூட அப்பப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த பிராட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவரும் டோனி கிட்ட நான் அவங்க கூட பல பேய்களை அடைக்கிறேன் அப்படின்னு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கமா ஜூடி அவங்களோட வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா போல, அதனால அவரோட ரூமுக்கு போய் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற கண்ணாடியில பின்னாடி இருக்கிற சேர்ல அனமலா பொம்மை உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே பயந்து போன ஜூடியும் அவங்க அம்மா சொன்ன அந்த பாட்டை கண்ணை மூடி முணுமுணுக்க கொஞ்ச நேரத்துல அந்த இடம் நார்மல் ஆகுது. ஆனா இன்னமும் பின்னாடி சேர் ஆடிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப இங்க வந்த டோனியும் என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஜூடியை அமைதிப்படுத்திக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினுமே இங்க வந்துடுறாங்க. அதனால ஜூடியோ டோனியோ
திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க அப்ப ஹீரோனும் ஜூடியோட அப்பா உங்களை வர சொல்றாரு அப்படின்னு சொல்லவும் அவனும் பதட்டத்தோட கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோனும் ஜூடி கிட்ட அவளுக்கு இப்ப அடிக்கடி அந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள தெரியுதுல அத அவங்க புரிஞ்சுக்கிட்டு இதை இப்பவே நிப்பாட்டி ஆகணும் அப்படின்னு பயப்படுறாங்க. அதாவது தாங்க பாக்குற வேலையால தான் தன்னோட பொண்ணு பாதிக்கப்படவும் அதனாலதான் அவங்க இப்ப அந்த வேலையை நிப்பாட்டி இருக்காங்க. ஆனா ஜூடியும் அம்மா கவலைப்படாதீங்கம்மா அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதே நேரத்துல அங்க ஹீரோவும் தன்னோட பிரின்ஸுகளோட டேபிள் டென்னிஸ் விளையாண்டுகிட்டு இருக்காரு. அப்ப அங்க வந்த டோனியும் விளையாட ஆரம்பிக்கிறான். அங்க ஹீரோனும் ஜூடியும் வந்துடுறாங்க. ஹீரோக்கும் டோனிக்கும் பயங்கரமான ஒரு போட்டி நடக்குது. அதுல ஹீரோ தான் ஜெயிக்கிறாரு. இப்ப டோனி ஜூடியோட குடும்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா மிங்கிள் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு இப்ப லைட்டா உடம்பும் சரியில்லாத மாதிரி அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல ஹீரோனோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க்ஸ் எடுக்க வீட்டுக்குள்ள போக அந்த நேரத்துல டோனியோ ஹீரோ கிட்டையும் ஹீரோன் கிட்டையும் ஜூடிக்காக அவர் வாங்கி வச்சிருக்கிற அந்த ரிங்க ஹீரோ கிட்டையும் ஹீரோன் கிட்டையும் காமிச்சு நான் ஜூடியை ப்ரொபோஸ் பண்ண போறேன் அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோனோ ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோ நீங்க பழக ஆரம்பிச்சு 6 மாசம் தான் ஆகுது அப்படின்னு தயங்குறாரு. டோனி ஜூடியை பார்த்த 1 மாசத்துல ரிங்க வாங்கி வச்சுட்டாரு. அப்ப ரிங்க டேபிள்ல வச்சுட்டு டோனியோ ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஜூடியும் வந்துடுறா. அவ அந்த ரிங்க பார்க்க டோனியும் பதட்டத்துல அது எடுக்கணும்னு அதை கீழே தட்டி விட்டுறாரு. ஜூடியும் அந்த ரிங்க பார்த்த உடனே அது எனக்கு தானே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. டோனியும் அதனால அங்கே வச்சு ப்ரொபோஸ் பண்ண ஜூடியும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறா. தயங்கிக்கிட்டு இருந்த ஹீரோவும் தன்னோட பொண்ணு ஓகே சொல்லவும் டோனியை ஏத்துக்கிறாரு. அடுத்து ஃபாதர் கார்டனோ அங்கிருந்து கிளம்பும் போது ஒரு ஃபேமிலிக்கு உங்க உதவி தேவைப்படுது அப்படின்னு கேக்குறாரு. ஆனா நாங்க தான் இப்ப அதை பண்றது இல்லைன்னு உங்களுக்கே தெரியுமே ஃபாதர் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோன்னு சொல்றாங்க. அதுக்கு அவரும் கேட்கறது என்னோட கடமை அப்படி சொல்லிட்டு போறாரு. அடுத்த சீன்ல இங்க ஜேக்கோட வீட்டுல டவுன் இப்ப சரியாக வந்துட்டா போல. ஆனா இந்த வீட்டுல அமானுஷமா ஏதோ ஒண்ணு இருக்கு இந்த வீட்டுல இதுக்கு மேல இருக்க முடியாது அப்படின்னு கத்துறா. ஆனா ஜேக்கும் நமக்காக ஃபாதர் ஜான்சன் சர்ச்சில் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. நாம நினைச்சாலும் இந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு இப்போதைக்கு நம்மளால போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா டவுனோ நம்ம எல்லாருமே சாக போறோம் அது உங்களுக்கு புரிய மாட்டேது அப்படின்னு பயங்கரமா சண்டை போட்டுட்டு அவளோட ரூமுக்கு போறா. அப்படியே கட் பண்ணி நடு ராத்திரியை காட்டுறாங்க. ஜேக்கும் கொஞ்சம் லேட்டா தூங்க போறாரு. அப்ப அவரோட கண்ணாடியை கழட்டி டேபிள்ல வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது சைட்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்கவும் கண்ணாடியை எடுக்கலாம் அப்படின்னு அந்த கண்ணாடியை கீழே போட்டுறாரு. அப்ப அதை எடுத்துட்டு பாக்குறாரு. அவரோட கட்டிலுக்கு பக்கத்துல ஒரு கொடூரமான பேய் இருக்கு. அதுவும் டக்குனு ஜேக்கோட கழுத்து நெரிச்சு அந்த இடத்துல தூக்கிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல தூக்கம் வராம ஹேத்தரும் டிவில அவரோட பர்த்டே கேக் வெட்டினா அந்த வீடியோவை போட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவ ஒரு பயங்கரமான விஷயத்த பாக்குறா. அவரோட கேக்ல இருக்கிற அந்த மெழுகுவத்தியை ஊதுனது தன்னோட அக்கா இல்ல அப்படின்னும் அவளுக்கு பக்கத்துல இருந்த ஒரு கொடூரமான பேய் உருவம் அப்படின்னு தெரிய வருது. ஹேத்தர் மிரண்டி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் பார்க்கவே கொடூரமா பேய் மாதிரி இருக்கான். அவன் கோடரியை வச்சு ஹேத்தரை கொல்ல ட்ரை பண்றான். அதனால ஹேத்தரும் பயந்து அலற அந்த சத்தம் கேட்டு ஜேக்கோட போய் எந்திரிக்கும் போதுதான் ஜேக் அந்த இடத்துல அசைய முடியாம இருக்கவும் பயந்து போயிடுறாங்க. அவங்களும் ஜேக்க கீழே இழுத்து இழுத்து பார்த்துட்டு தன்னோட பொண்ணு கத்துற சத்தம் கேட்ட உடனே எல்லாருமே கீழே வரும்போது ஹேத்தரும் இங்க யாரோ இருக்காங்கம்மா அப்படின்னு பயத்தோட சொல்றா. அதுக்கப்புறம் தான் ஜேக்கும் எப்படி ரிலீஸ் ஆகி கீழே வராரு. அவருக்கு தன்னோட ஃபேமிலி மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கு அப்படின்னும் அவங்க குடும்பமா சேர்ந்து நமக்கு சர்ச்சு கிட்ட இருந்து உதவி கிடைக்காது அப்படின்னும் எங்க வீட்டுல பேய் இருக்கு அப்படின்னு மீடியாவில போய் சொல்லிடுறாங்க. மீடியா தான் எப்ப அப்படின்னு இருப்பாங்களே அதனால அதை நேஷனல் நியூஸாவே மாத்திடுறாங்க. ஜேக்கோட வீட்டை சுத்தி எப்பவும் மீடியாக்காரங்க அந்த ஏரியா மக்கள் அப்படி சொல்லிட்டு கூட்டமாவே ஜேக்கோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கு. டிவிக்கெல்லாம் இன்டர்வியூக்கெல்லாம் போறாங்க. இப்படி அவங்க வீட்டுல இருக்கிற அமானுஷம் எல்லா இடத்துலயுமே தெரிய வருது. அடுத்த சீன்ல ஹீரோயின் தன்னோட பொண்ணு ஜூடியை கூட்டிக்கிட்டு மேரேஜ் ட்ரெஸ் ரெடி பண்றதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்கு வராங்க. அங்க ஓடுற டிவிலையும் ஜேக்கோட குடும்பம் கொடுக்கற அந்த இன்டர்வியூ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த கடைக்கார பொண்ணு ஜூடியை கூட்டிட்டு போயிட்டு மேரேஜ் ட்ரெஸ் ரெடி பண்ண செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கடைக்கார பொண்ணுக்கு போன் வரவும் அவங்களும் ஜூடியை அங்கேயே விட்டுட்டு போன அட்டன் பண்ண போறாங்க. அப்ப ஜூடி இருக்கிற அந்த இடம் சுத்தி நாலா பக்கமும் கண்ணாடியாவே இருக்கு. இப்ப ஜூடியும் தன்னோட ட்ரெஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் கவனிக்கிறா அந்த கண்ணாடியில தெரியற தன்னோட ரிஃப்ளெக்ஷன்ல சில ஜூடியை பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அங்க ஏதோ ஒண்ணு அமானுஷமா இருக்கிற மாதிரி தெரியவும் பயந்துகிட்டு இருக்கா. அப்ப கதவு திறக்கிற மாதிரி இருக்கும்போ ஜூடியும் அந்த லேடி தான் வந்துட்டாங்க அப்படின்னு அப்பதான் நிம்மதியாகிறா. ஆனா வந்த அந்த லேடி அமைதியா ட்ரெஸ்ல எதையோ பண்ணிக்கிட்டே இருக்கா. ஜூடியும் சந்தேகப்பட்டு பிரண்டா அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறா. அந்த லேடி பேசவே இல்லை. ஆனா ரொம்பவே வித்தியாசமா சிரிக்கிற மாதிரி இருக்கவும் ரொம்பவே பயந்து போயிடுறா ஜூடி. அப்பதான் பாக்குறா தனக்கு பின்னாடி இருக்கிறது கொடூரமான ஒரு கிளவி பேய் அப்படின்னு. உடனே லைட் அணைய பயந்து கத்த ஆரம்பிக்கிறா. அந்த கிளவி பேயும் மெது மெதுவா கிட்ட வந்துகிட்டு இருக்கு. ஜூடி அந்த பாட்டப்படி எல்லாத்தையுமே சரி பண்ண நினைக்கிறா. ஆனா அந்த பேய் போக மாட்டேங்குது. அதனால பயங்கரமா அம்மா அப்படின்னு கத்த டக்குனு லைட் வந்துடுது. ஜூடியும் கொஞ்சம் நிம்மதியாகும் போது அவளோட ரிஃப்ளெக்ஷன் டக்குனு கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு ஜூடியோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க எப்படி ஹீரோயினோ அந்த கடற்கரை பொண்ணு இங்க வந்துடுறாங்க. அப்படியே சீனும் கட் ஆயிடுது. அடுத்த சீன்ல ஜேக்கோட வீட்டை காட்டுறாங்க. அவரோட வீட்டுக்கு முன்னாடி கூட்டமா தான் இருக்கு. இப்ப ஜேக்கோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை போல. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஃபாதர் கார்டனும் அங்க வராரு. அவரு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா உள்ள போனதுக்கு அப்புறமா தான் ஃபாதருக்கு தெரிய வருது ஏதோ ஒண்ணு ஜேக்கோட அம்மாவை மாடிப்படியில இருந்து கீழே தள்ளி விட்டு இருக்கு அப்படின்னு. ஃபாதர் சர்ச் சார்பா அங்க வரல. டிவில இவங்களோட இன்டர்வியூ பாத்திருக்காரு.
இருக்காரு. அப்பையில இருந்தே இந்த கேஸ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்காரு. அத பத்தி ஜேனட் கிட்ட சொல்லிட்டு அவரும் அந்த வீட்டுல இருக்கிற எல்லா இடத்தையுமே புனித தண்ணியை தெளிச்சு வீட்டை கிளீன் பண்றாரு. அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு புனித தண்ணியை தெளிக்கும் போது அந்த தண்ணி அப்படியே ஆவியாகி புகையா மாறுது. அத லேட்டா தான் அந்த ஃபாதரும் கவனிக்கிறாரு. அத பார்த்த உடனே பயந்து மிரண்டு வேகமா மேல ஓடி வராரு. வந்தவரு ஜேனட் கிட்ட இங்க ஒரு சாத்தான் இருக்கு, நான் இப்பவே சர்ச் கிட்ட போய் பேசுறேன், அவங்க நான் சொன்ன ஒத்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு வேக வேகமா அந்த நகரத்தோட சர்ச்சுக்கு போறாரு. அங்க அவருக்கு தெரிஞ்ச யாரோ இருக்காங்க போல. அங்க வேக்யூம் கிளீனரை வச்சு சுத்தமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் உள்ள போயிட்டு அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட நான் ஃபாதர் கார்டன், நான் ஃபாதர் மெக்கனா பார்க்க வந்திருக்கேன் அப்படி சொல்லவும் அவங்களும் கால் பண்ணி சொல்றாங்க. அதனால ஃபாதரும் வெயிட் பண்றாரு. அப்ப திடீர்னு அவரோட மூக்குல இருந்து ரத்தம் வருது. அதோட அந்த வேக்யூம் கிளீனரோட வயிறு கொஞ்சம் கொஞ்சமா காலியாகி டக்குன்னு டைட் ஆகுது. அத சந்தேகத்தோட இவரும் பார்க்க டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்கிருந்து அந்த லேடியவே காணோம். இவரும் குழம்பி போய் நின்னுகிட்டு இருக்கும் போது ஒரு கால் வருது. அதுல ஜூடியோட வயசுல உங்க வேலையை மட்டும் பாருங்க ஃபாதர் கார்டன் அப்படின்னு அந்த பேய் சொல்லுது. அவ்வளவுதான், அந்த பேய் ஃபாதரை பயங்கரமா பயமுறுத்துது. அவரும் கடவுளை செபிச்சு தப்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா அவரால முடியல. கடைசி அந்த பேய் அந்த வேக்யூம் கிளீனர் வயரை வச்சு ஃபாதரை தூக்கம் மாட்டி தொங்க வச்சு சாக வச்சிடுது. அடுத்து ஹீரோவும் அவரோட மருமகனான டோனியும் கராஜ்ல இருக்காங்க. டோனி பைக்க சரி பண்ண அடுத்து ஹீரோவும் அவரோட அந்த அமானுஷ பொருட்கள் இருக்கிற அந்த ரூமுக்கு டோனியை கூட்டிட்டு வந்து இந்த பொருட்கள் எல்லாமே இங்க இருக்கிறதா சேஃப். சுமார் 1000 கேஸுக்கு மேல நாங்க பாத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம ஜூடி பிறக்கும் போது செத்து பிழைச்சவ, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவ இப்பவும் உயிருக்கு போறான்னா அதே கை குழந்தைதான் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஃபாதர் கார்டன் இறந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. அதனால எல்லாருமே செம்மையா சோகமாயிடுறாங்க. அடுத்த சீன்ல எல்லாருமே ஃபாதர் கார்டனோட ஃபியூனரல் அட்டெண்ட் பண்றாங்க. ஃபியூனரல் முடிஞ்சு அங்கிருந்து கிளம்பும் போது ஜூடி ஃபாதர் கார்டனோட சவப்பட்டியை தொடும்போது ரொம்பவே வினோதமா அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஜூடிக்கு ஃபாதர் கார்டன் பென்சில்வேனியாவில இறந்திருக்காரு அப்படின்னு ஃபாதர் கார்டனுக்கு தெரிஞ்சவர் மூலமா தெரிய வர அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோனை இப்ப கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு சிங்க் அடைச்சுக்கிட்டு தண்ணி போக மாட்டேங்குது. உடனே இவங்கள கையை விட்டு எடுக்க உள்ள இருந்து ஜூடியோட டாலர் செயின் வருது. அதை பார்த்த உடனே ஹீரோன் தன்னோட பொண்ணுக்கு ஆபத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடமே ரத்தமா மாற ஆரம்பிக்க ஹீரோன் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்கே ஹீரோ வந்த உடனே எல்லாமே சரியாயிடுது. உடனே ஹீரோனோ ஜூடி ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டிருக்கா அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்ட் அங்கே டோனி வரான். அப்பதான் தெரிய வருது ஜூடி ஃபாதர் இறந்த அந்த டவுன், அதாவது ஜேக்கோட ஃபேமிலி இருக்கிற அந்த பென்சில்வேனியாவுக்கு கிளம்பி போயிட்டா அப்படின்னு இவங்களும் வேக வேகமா அங்கே போறாங்க. ஜேக்கோட வீட்டுக்கு முன்னாடி சரியான கூட்டமா இருக்கு. அப்ப ஹீரோனும் அங்க என்ன நடந்தாலும் நம்ம பொண்ணை மட்டும் எப்படியாவது கூட்டிட்டு வந்தாகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் உள்ளே போறாங்க. இவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பேய ஓட்ட தான் வந்திருக்காங்க அப்படின்னு மீடியா எல்லாமே நினைக்கிறாங்க. ஜேக்கோட வீட்டுல தான் இப்ப ஜூடியுமே இருக்கா. அவ தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் பார்த்த உடனே ஃபாதர் கார்டன் கடைசி இங்கதான் வந்திருக்காரு, அதனாலதான் நான் இங்க வந்து அப்படி சொல்றா. ஹீரோவும் ஹீரோனும் ஜூடிய அங்கிருந்து கூட்டிட்டு மட்டும் போனா போதும் அப்படின்னு நினைக்கும் போது ஜூடியும் தன்னோட அப்பா அம்மா கிட்ட அந்த ஃபேமிலி மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு, இவங்களை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஹீரோவும் ஹீரோனும் ஜூடிய சமாதானப்படுத்த பார்த்தாலும் முடியல. கடைசியில தன்னோட பொண்ணுக்காக ஹீரோவும் ஹீரோனும் ஒத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோனும் ஜாக்கெட்டையும் ஜேனட் கிட்டையும் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்க ஜூடியும் டோனி கிட்ட ஃபாதர் சாகுறது நான் வீட்டுல இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, இது தெரிஞ்சா எங்க அம்மா கவலைப்படுவாங்க, ஒன்னு சொல்லவா, ஏதோ ஒண்ணுதான் என்ன இந்த வீட்டுக்கே வர வச்சிருக்கா அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோனுக்கு அங்க ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால அவங்கள உள்ள போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு மியூசிக் பாக்ஸுமே இருக்கு. அதை அவங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது இங்க ஹீரோவும் பேன் கேக் பண்ணிக்கிட்டே டோனி கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ டோனி எதுக்காக போலீஸ் உடைய விட்டாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க டோனியும் எதுக்காக தன்னோட போலீஸ் உடைய விட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு கிரிமினலை பிடிக்க போகும்போது அவன் துப்பாக்கியை நெத்தில வச்சு சுட்டுட்டான். ஆனா கன் லோட் ஆகாம இருக்கவும் டோனி தப்பிச்சிருக்கான். அப்ப உடனே முடிவு பண்ணி இவ்வளவு ரிஸ்கான வேலையை வேணாம் அப்படின்னு விட்டுட்டு நேரா தன்னோட ஜூடி கூட வாழ்றதுக்காக ரிங்கி வாங்கிட்டான். இத டோனியை ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜூடியும் ஒரு பக்கம் அங்க நடக்கிற எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க. அப்புறம் ஜூடியும் தன்னோட அம்மாவை போட்டோ எடுக்கிறா. இப்ப அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும் போது மேல ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்துல ஃபீல் ஆகுது. அதனால ஹீரோனோ நீ மேல வராத இங்கே இரு அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் மேல போறாங்க. ஆனா அவங்க மேல போன கொஞ்ச நேரத்திலேயே ஜூடிக்கு பின்னாடி அந்த பொம்மை கத்திக்கிட்டே பின்னாடி வருது. ஜூடி அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்க டக்குன்னு குட்டி பொண்ணும் அதை வந்து எடுத்துட்டு போகவும் தான் கொஞ்சம் நிம்மதியாகிறா. மேல வந்து அவங்களும் ரூம்ல போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பெட்ல ஒரு உருவம் படுத்திருந்து மறைஞ்சு போற மாதிரி இருக்கு. அப்ப யாரோ கிராஸ் பண்ற மாதிரி இருக்கவும் ஹீரோனு கீழே இறங்கி வராங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சில விசுவல்ஸ் தெரியுது. இப்ப அவங்களும் கண்ணை திறந்து பார்க்கும்போது பேஸ்மெண்ட்ல இருக்காங்க. அங்க அவங்க செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நேர ஹீரோ கிட்ட வந்து இந்த வீட்டுல 3 ஆவிகள் இருக்குதுங்க, அவங்க இந்த வீட்டை சேர்ந்தவங்க கிடையாது, ஆனா இந்த நிலத்தை சேர்ந்தவங்க, இது ஒரு விவசாய நிலம், அங்க ஒரு பொண்ணை பார்த்தேன், அவ ரொம்பவே தைரியசாலி, அவளுக்கு யாரு கூடயே தொடர்பு இருந்திருக்கு, அவங்க புருஷன் அதை கண்டுபிடிச்சு ஒரு கோடாரி எடுத்து அவங்கள கொல்ல போகும்போது அவங்க பேஸ்மெண்ட்ல போய் ஒளிஞ்சிருந்திருக்காங்க. அந்த பொண்ணு கூட அவங்க அம்மாவும் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவங்க 2 பேரையுமே கொன்னுட்டான். ஆனா பயமே என்னன்னா ஏதோ ஒண்ணு சரியா பார்க்க விடாம மறைக்குது, அது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒளிஞ்சிருக்கு.
இருக்கு. இந்த குடும்பத்தை ஆட்டி படைக்க அந்த ஆவிகளை அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி மாச கணக்கா எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவங்களுக்கே குழப்பமா இருக்கு. அதே நேரத்துல ஜூடி வீட்டுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது மேல இருந்து அவரோட அம்மா ஜூடி கொஞ்சம் மேல வரியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஜூடி நம்பி மேல போறா. ஆனா அங்க மேல பரனுக்கு போறதுக்கான வழி ஓபன் ஆகி ஏணி கீழே இறக்கி இருக்கு. அதை பார்த்த ஜூடியும் அதை மேல ஏறி மேல போய் அங்க இருக்கிற லைட் எடுத்து அடிச்சுக்கிட்டே அங்க சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க அந்த பழங்கால கண்ணாடி இருக்கு. ஆனா அது உடையாம அப்படியே இருக்கு. இது இப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு தெரியல. அதை பார்த்த ஜூடியும் அதை தொட போகும்போது அங்க ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அதோட ஒரு சாக் பீஸும் ஜூடியோட கால் கிட்ட உருண்டு வர அதை பார்த்த ஜூடியும் அப்படி மேல பார்க்க அனபெல் அப்படின்னு அதுல எழுதி இருக்கு. அதை பார்த்த உடனே ஜூடிக்கு பயம் அதிகமாக திடீர்னு அங்கிருந்த சேர் தானா ஆட ஆரம்பிக்குது. எல்லா பொருட்களும் கீழே விழுந்து உடைய டக்குன்னு கீழே வந்து ஏணி எடுத்து விட்டுட்டு மூடிட்டு வேக வேகமா கீழே வரும்போது அங்க இருக்க ரூமுக்குள்ள இருந்து அந்த வீட்டுல இருக்கிற குட்டி பொண்ணோட வாய்ஸ் ஜூடி கொஞ்சம் உள்ள வாயேன் அப்படின்னு கேக்குது. இவளும் உள்ள போய் பாக்குறா. அங்க இருக்கிற சின்ன பொண்ணு மாதிரியே அனபெல் பொம்மை உட்காந்துகிட்டு இருக்கு. அதுவும் அப்படி பெருசா எந்திரிச்சு ஜூடிய துரத்த பயத்துல படிக்கட்டுல தவறி விழுந்து பயங்கரமா ஜூடிக்கு அடிபட்டுறது. அந்த சத்தம் கேட்டு ஹீரோவும் ஹீரோனும் அங்க வந்துடுறாங்க. இப்ப ஜூடி மேல பார்த்தபடி பரன் மேல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு பயந்துகிட்டே சொல்றா. அடுத்து ஹீரோவும் ஹீரோனும் மேல போய் பாக்குறாங்க. அங்க அவங்கள பல வருஷத்துக்கு முன்னாடி மிரட்டின அந்த கண்ணாடி இருக்கு. அதை பார்த்த ஹீரோ இதுக்கு வாய்ப்பே இல்ல, இது அதே கண்ணாடி தான், அது நம்மள கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினோ மெதுவா கண்ணாடியை தொட்டு பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகல. இங்க ஏதோ ஒண்ணு மாறி இருக்கு, இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நைட்டு ஹீரோவும் ஹீரோனும் ஜேக்கோட குடும்பத்தோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜூடி ஒரு வாரத்துல சரியாயிடுவா, அவ பிறக்கும் போதே போராடிதான் பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிய நாங்க பல வருஷமாவே பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹேத்தரும் அந்த கண்ணாடி நாங்க அப்பவே தூக்கி போட்டுட்டுமே அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் அவளை சீக்கிரமா உங்களை விட்டுட்டு போகாது, எங்களையுமே விடாது. அந்த ஆன்டிக் ஸ்டோர்ல இருந்த அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னே எங்களுக்கு தெரியல. நாங்க அதுக்கப்புறம் இங்க திரும்பி போகவே இல்லை. நாங்க இதைத்தான் முதல்ல கண்டுபிடிச்சோம். நாங்க ரொம்பவே பயந்து போயிருந்தோம். அப்ப எங்களுக்கு சின்ன வயசு, இதனால எங்க பொண்ணையை இழந்திருப்போம். இவ்வளவு ரிஸ்கா இருக்கிற இந்த வேலையை வேணாம்னு சொல்லிட்டு தான் நாங்க ஒதுங்கி இருந்தோம். உண்மையை சொல்ல போனா நாங்க தலைமறைவா இருந்தோம் அப்படி சொல்றாங்க. அடுத்து ஹீரோவும் இதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அந்த கண்ணாடியை தங்களோட வீட்டுக்கு கொண்டு போக முடிவு பண்றாரு. அப்பதான் பாதுகாப்பா இருக்கும் அப்படி சொல்றாரு. எப்படி போனா சீக்கிரமா போலாம் அப்படி சொல்லிட்டு மேப்ல பார்த்து ஒரு வழிய ஹீரோவும் டோனியும் செலக்ட் பண்றாங்க. அப்ப ஹீரோவும் டோனி கிட்ட இன்னைக்கு நைட்டு என்ன நடந்தாலும் நான் சொல்றதை மட்டும்தான் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம லொரேன் சொன்ன மாதிரி ஏதோ ஒண்ணு இங்க தப்பா இருக்கு அப்படி சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஜூடிக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போகுது. ஃபீவர் அதிகமாக ஹீரோன் தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னை தனியா விட்டுருக்கவே கூடாது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இங்க ஹீரோவும் டோனியும் ஜாக்கும் இப்ப பரன் மேல இருக்கிற அந்த கண்ணடியை தூக்கிட்டு போக ரெடி ஆகுறாங்க. அப்ப ஹீரோ இதை ஆரம்பிச்சிட்டா முடிக்காம விடவே கூடாது, அதை பார்க்காதீங்க, நேரடியா அதை தொற்றாதீங்க, எல்லாரும் க்ளோவ்ஸ் போடுங்க, இங்க ஏதாவது தப்பா நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு ஆரம்பிக்கிறாங்க. அந்த கண்ணடியை துணியை வச்சு மூடி பெல்ட்டை வச்சு நல்லா கட்டிடுறாங்க. இப்ப டோனி கீழே வந்து கார் எடுத்து பொசிஷன்ல நிப்பாட்ட பாக்குறான். ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. ஜூடிக்கும் ஏதோ ஆக ஆரம்பிக்க அந்த வீட்டுல இருக்கிற நாயும் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு பயங்கரமா குறைக்க ஆரம்பிக்குது. அவங்களும் கண்ணாடியை தூக்கிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது பெல்ட் எல்லாம் கலண்டு துணியெல்லாம் ரிமூவ் ஆயிடுது. அப்ப ஜேக்கும் கண்ணாடியை பார்க்க மேல பேய் இருக்கிற மாதிரி தெரியவும் பயந்து கத்துறாரு. அப்புறமா அந்த பயத்துல பரன் மேல இருந்த அந்த ஏணி வழி கீழே விழ ஹீரோவும் கண்ணாடி அவர் மேல விழாம பிடிச்சிருக்காரு. ஆனாலும் கண்ணாடி நழுவி ஜேக்கோட காலிலேயே விழுந்துருது. அந்த சத்தம் கேட்டு எல்லாருமே அங்கே ஓடி வரும்போது யாரும் இங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தடுக்கிறாரு. ஜூடிக்கும் மூக்குல இருந்து ரத்தம் வந்து உடம்பு ரொம்பவே மோசமாகுது. இங்க டோனியும் கார் எடுத்துக்கிட்டு வரும்போது அந்த கிளவி போய் ரோட்ல நிக்கவும் பயந்து போயிட்டு இதுலயே போய் மோதிடுறான். அதே நேரத்துல ஹீரோனும் வீட்டுல கரண்ட் கட் ஆகவும் கதவு எல்லாத்தையுமே மூடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மியூசிக் பாக்ஸ் சத்தம் கேட்கவும் ரூமுக்குள்ள போய் பார்க்க ஜூடி அங்க பெட்ல இல்ல, அவ ஒரு ஓரத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்புறமா தான் தெரியுது ஜூடியோட உடம்புக்குள்ள அந்த பேய் பூந்துருச்சுன்னு. அப்ப ஜூடியோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேயும் உன்னோட ஜூடி எங்கள்கிட்ட திரும்ப வரணும் அப்படின்னு தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோனை பேஸ்மெண்ட்டுக்குள்ள தள்ளி கதவை சாத்திடுது. அப்ப ஜூடியை பார்த்து நாய் கத்திக்கிட்டே இருக்க நாயை அப்படி தூக்கி அடிச்சுட்டு அவங்களையும் ஜூடியோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேய் கொல்ல போகுது. அதே நேரத்துல டோனி உள்ள வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப ஹீரோ அங்க வந்துடுறாரு. ஆனா அவருக்கும் ஹார்ட் அட்டாக் வர வச்சிருது. அவரும் மாத்திரை எடுத்து போட ட்ரை பண்றாரு. ஆனா எல்லா மாத்திரையும் கீழே விழுந்துடுது. அப்ப ஜூடி பரனுக்கு நடந்து போறா. அதே நேரத்துல பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஹீரோனை அந்த கோளறி வச்சிருக்கிற அந்த பேய் கொல்ல பார்க்க ஹீரோனை தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி வழியா வந்து டோனியோ ஹீரோனை காப்பாத்திடுறான். எங்க ஹீரோவும் மாத்திரை எப்படி எடுத்து போட்டுக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ஜேக்கோட குடும்பம் மொத்தம் வெளியில அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோன் அங்க வந்து அந்த பேய்க்கு ஜூடி தான் தேவை, அவளுக்காக தான் எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால பைபிளை எடுத்துக்கிட்டு இவங்களும் பரன் மேல போகும்போது ஜூடி கைத்துல தொங்கிக்கிட்டு இருக்கா. அதாவது அந்த பேய் ஜூடிய சாகடிச்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் டோனியும் சேர்ந்துகிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு எப்படி ஜூடியை கீழே இறக்குறாங்க. அதனால மொத்தமா உடைச்சுக்கிட்டு கீழே விழுகிறாங்க. ஆனா ஜூடி பேச்சு முச்சிலாம இருக்கா. ஹீரோவும் ஜூடிக்கு ஹார்ட் பம்ப் பண்ணி உயிரை கொடுக்க நினைக்கிறாரு. அங்கேதான் அந்த கண்ணாடியுமே இருக்கு. அதுல ஹீரோனோட உருவம் ஹீரோனை முறைச்சு பாக்குது. ஹீரோனுக்கு பின்னாடியும் ஒரு பேய் இருக்கிற மாதிரி இருக்கு.
இருக்க அப்ப மறுபடியும் ஹீரோவுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இப்ப டோனி முதலுதவி கொடுக்கறான். கடைசியில எப்படியோ ஜூடி உயிரோட வந்துடுறா. ஆனா அடுத்த செகண்டே அந்த கண்ணாடி பயங்கரமா சுத்த ஆரம்பிக்குது. ஹீரோ கடவுளை நோக்கி ஜெபிச்சு அதை ஸ்டாப் பண்ண நினைக்கிறாரு. அந்த கண்ணாடியும் ஸ்டாப் ஆயிடுது. ஆனா டக்குன்னு இவங்களை நோக்கி வந்து அமுக்க ஆரம்பிக்குது. அதுல டோனியோட காலு கண்ணாடிக்கும் படிக்கும் நடுவுல மாட்டிக்குது. ஹீரோ பைபிளை படிச்சு ஸ்டாப் பண்ண பாக்குறாரு. ஆனா முடியல. அப்பதான் ஹீரோனோ ஜூடி கிட்ட தைரியமா நாம இதை எதிர்கொள்ளணும், அப்பதான் இதை அழிக்க முடியும் அப்படின்னு அந்த பாட்டு 2 பேரும் சொல்லிக்கிட்டு ஹீரோ கூட சேர்ந்து கண்ணாடியில கைய வச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. டோனியோட கழுத்துக்கிட்ட வந்துருச்சு அந்த கண்ணாடி. அந்த கண்ணாடிக்குள்ள இவங்களோட பேய் உருவமும் தெரியுது. இவங்க சொல்ல சொல்ல கண்ணாடி உடைஞ்சு கடைசியில அந்த கண்ணாடி ஸ்டாப் ஆயிடுது. அப்படி கீழே விழுந்துடுது. அதாவது அந்த பேய் போயிடுது. டோனியோ எப்படியோ உயிர் பழச்சிடறான். ஒரு வழியா ஹீரோவோ ஹீரோனோ ஜேக்கோட ஃபேமிலியையும் தன்னோட பொண்ணையுமே காப்பாத்திடுறாங்க. அப்புறமா ஜூடியவையும் டோனியும் கூட்டிக்கிட்டு அடுத்த நாள் அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஜேக்கோட குடும்பம் அங்கேயே 3 வருஷம் தங்கினாங்க. அப்படின்னும் அந்த சம்பவம் பயத்தை கொடுத்ததை விட அவங்களுக்கு நம்பிக்கை தான் அதிகமா கொடுத்துருக்கு அப்படி சொல்லி தைரியமா அங்க தங்கினாங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவர்ல சொல்றாங்க. அடுத்து அவங்கள அங்கிருந்து கிளம்ப இப்ப அந்த பொருட்கள் இருக்கிற அந்த இடத்துல உடைஞ்சு போன அந்த கண்ணாடியை கொண்டு வந்து ஹீரோவும் டோனியும் வந்து வைக்கிறாங்க. டோனியோ அந்த இடத்தை கொஞ்சம் ஆர்வமா சுத்தி பார்க்க ஹீரோவும் டோனியோட கையில சாவியை கொடுத்துட்டு இனிமே நீ எங்க குடும்பத்துல ஒரு ஆளா மாறிட்ட அப்படி சொல்றாரு. அடுத்த சீன்ல டோனிக்கும் ஜூடிக்கும் கல்யாணம் ஆகுது. அப்ப ஹீரோனோ ஹீரோ கிட்ட டான்ஸ் ஆடிக்கிட்டு நம்ம பேர பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ்ற மாதிரி ஒரு கனவு கொண்டே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி எட்டும் லொரேனோ 60 ஆண்டு காலமா தம்பதிகளா வாழ்ந்தாங்க. அவரோட 74 வயதுல பெருமூளை பக்கவாதம் காரணமா படுத்த படுக்கையானாரு. அவர் உயிரோட இருந்த அடுத்த 5 வருஷங்களோ லொரேன் அவரை கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டாங்க. லொரேனோ 92 வயசு வரை மறுமணம் செஞ்சு கொள்ளாம இயற்கை எழுதினாங்க. லொரேனோட இந்த அமானுஷமான பயணம் இப்ப வரைக்கும் சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமா பேசப்படுது. இப்ப இருக்கிற பாரநார்மல் ரிசர்ச்சுக்கு ஏட் மற்றும் லொரேன் தான் முன்னோடியா இருக்காங்க அப்படி சொல்லி இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.